ஆனி மாதம் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலையையும் வாழ்க்கையின் உண்மையான மதிப்புகளையும் உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக அமைகிறது. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தாமல் இருந்தாலும் மனதில் இருந்த பல குழப்பங்களுக்கு பதில் கிடைக்கும் மாதமாக அமையப் போகிறது. இதுவரை நீங்கள் யாருக்காக அதிகமாக சிந்தித்தீர்கள், எதற்காக அதிகமாக உழைத்தீர்கள், எந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு உருவாகும். பலருக்கு இந்த ஆனி மாதம் வெளிப்புற வெற்றிகளை விட உள்ளார்ந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை புரிய வைக்கும் ஒரு அனுபவமாக அமையும். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகள், மனநிலை, வசதி மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார். குரு பகவானின் அருள் காரணமாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில நல்ல காரியங்கள் தற்போது முன்னேறத் தொடங்கும். சனி பகவான் உங்களுடைய பொறுமையை சோதித்தாலும் அதே நேரத்தில் வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களையும் கற்றுத்தருவார். ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் காரணமாக சிலரின் உண்மையான எண்ணங்கள் உங்களுக்கு புரியக்கூடும். இதுவரை நெருக்கமாக இருந்த சிலர் விலகலாம். அதே நேரத்தில் உண்மையாக அக்கறை கொண்டவர்களின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய நம்பிக்கைகளை அளிக்கும் காலமாக அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சில முயற்சிகள் தற்போது சாதகமான பாதையை நோக்கி நகரத் தொடங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். சிலருக்கு புதிய சொத்து, வீடு அல்லது வாகனம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் காலமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில ஏமாற்றங்கள் தற்போது அனுபவமாக மாறி உங்களை வலிமையானவராக மாற்றும். புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடும். விசாகம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். குடும்பம் மற்றும் தொழில் இரண்டையும் சமநிலையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சில நேரங்களில் மனதில் சோர்வு ஏற்பட்டாலும் இறுதியில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை அளிக்கும். உங்கள் பொறுமையும் நிதானமும் இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலமாக அமையும். மாணவர்களுக்கு இந்த மாதம் அறிவை விட கவனத்தையும் ஒழுக்கத்தையும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவும் பெற்றோரின் வழிகாட்டுதலும் கிடைக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகலாம். சட்டம், வணிகவியல், கலை, வடிவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருப்பவர்கள் நண்பர்களின் தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் சிறந்த வெற்றியை அடையக்கூடும். இளைஞர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் புதிய பாதைகளை அறிமுகப்படுத்தும். சிலர் தங்களது தொழில் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு புதிய காதல் உறவுகள் உருவாகலாம். ஏற்கனவே காதலில் இருப்பவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் மெதுவாக குறையலாம். வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு இந்த மாதம் ஒத்துழைப்பின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் காலமாக இருக்கும். தனியாக செயல்படுவதை விட குழுவுடன் இணைந்து செயல்படுவதால் அதிக நன்மைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் பேச்சுத் திறனும் சமரச மனப்பான்மை உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். சிலருக்கு பதவி உயர்வு தொடர்பான வாய்ப்புகள் உருவாகலாம். வங்கி, சட்டம், மனிதவள மேலாண்மை, விற்பனை, கலை மற்றும் ஆலோசனை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை நாடி வரக்கூடும். ஆடை அழகு சாதனங்கள், திருமண சேவைகள், அலங்கார பொருட்கள், கலை மற்றும் வடிவமைப்பு தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணப்படும். இருப்பினும் கூட்டாளிகளுடன் பேசும்போது தெளிவான ஒப்பந்தங்களை மேற்கொள்வது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் மனநிறைவு மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை வழங்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தாய்மார்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் பெருமை அளிக்கும். கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இளம் வயதினருக்கு இந்த மாதம் புதிய அனுபவங்களை தரும். நடுத்தர வயதினருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறனும் கிடைக்கும். முதிர்ந்த வயதினருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் உருவாகலாம். முதியவர்களுக்கு மூட்டு வலி, இரத்த அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இயற்கை உணவுகளும் அமைதியான வாழ்க்கை முறையும் நல்ல பலன்களை அளிக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் சமநிலையான முன்னேற்றத்தை அளிக்கும். வருமானம் சீராக இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். சிலருக்கு பழைய முதலீடுகள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். சேமிப்பு மெதுவாக அதிகரிக்கும். யாருடைய வார்த்தைகளையும் முழுமையாக நம்பி பணம் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் சொந்த பகுத்தறிவின் அடிப்படையில் முடிவெடுப்பது எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளை அளிக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் அன்பையும் ஒற்றுமையையும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும்.
கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் உருவாகும். குழந்தைகளின் சாதனைகள் மகிழ்ச்சியை அளிக்கும். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்களுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் மறைந்து குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உடல் நலத்தைப் பொறுத்தவரை மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் உடல் சோர்வு போன்றவற்றில் கவனம் தேவை. அதிகமாக பிறரின் பிரச்சனைகளை மனதில் எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை குறைப்பது நல்லது. யோகா, தியானம் மற்றும் இசை கேட்பது மன அமைதியை அதிகரிக்கும். போதுமான ஓய்வும் சீரான உணவு முறையும் உடல்நலத்தை பாதுகாக்கும். ஆனி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இளஞ்சிவப்பு, வெள்ளை, இளநீலம் மற்றும் மெல்லிய பச்சை நிறங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். 6, 7 மற்றும் 9 ஆகிய எண்கள் சாதகமான எண்களாக அமையும். வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் முக்கியமான நன்மைகளை அளிக்கும் நாட்களாக அமையும். இந்த நாட்களில் தொடங்கப்படும் முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடும். இந்த மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு மற்றும் சுக்கிர பகவான் வழிபாடு சிறந்த பலன்களை அளிக்கும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது மன அமைதியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஆனி மாதம் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலையையும் மன நிம்மதியையும் உறவுகளின் உண்மையான மதிப்பையும் உணர்த்தக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள காலமாக அமைகிறது. இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தராமல் இருந்தாலும் மிகப்பெரிய தவறுகளை தவிர்க்கும் ஞானத்தை வழங்கும். பொறுமை, நிதானம் மற்றும் இறைநம்பிக்கை ஆகிய மூன்றையும் துணையாக கொண்டு முன்னேறுங்கள். இந்த ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் நல்ல மனிதர்களின் ஆதரவையும் நிலையான முன்னேற்றத்தையும் வழங்கும் ஒரு மறக்க முடியாத காலமாக அமையப் போகிறது. அன்பான நேயர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் இதன் பலன்களை பெற உதவுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற பயனுள்ள ஜோதிட பதிவுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.